கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். நான் சொன்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தீங்களா? நீங்க சொன்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தேன் சார். இருந்தாலும் அது எப்படின்னு ஒரு நாள் இல்லைன்னா இவ்வளவு ப்ராப்ளமா? நான் நல்லாவே செக் பண்ணேன் சார். இருந்தாலும் நீங்க ஐயா பேசிக்கிட்டு இருக்காதீங்க, தயவு செய்து உள்ள வாங்க ஐயா. லெட்ஸ் கோ. என்னாச்சு சொல்லுங்க. என்னங்க? என்ன? உங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவரை போய் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கலாமே. என்னங்க, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நீ எதுவும் தப்பா பேசல சாந்தி. அவர் தான் தப்பா எடுத்துப்பாரு. எனக்கும் அப்போ போய் பார்க்கணுன்னு தான் ஆசை. போய் பார்த்தேன்னா உன்னால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு அவர் தேவையில்லாமல் டென்ஷன் ஆவார். அதனால மறுபடியும் அவர் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதுக்காக தான். ஆனால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சாந்தி. நான் வரேன் சாந்தி. சரி அண்ணா, வாமா. அண்ணங்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? இல்லை, நீ சொல்லணும்.
சொல்லணுமா? என்னம்மா? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா உங்ககிட்ட சொல்லாம கூட நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் தினேஷை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்பா கிட்ட சொல்ல போறேன். சுவாதி. ஆமாண்ணா, என் வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் இது நேரம் இல்லை. அப்பாவுக்கு இவ்வளோ தூரம் அனுப்புறமும் நான் ஒரு முடிவுக்கு வரலன்னா அது தப்பாயிடும். நீ முடிவெடுத்தது தப்பு இல்லைம்மா. ஆனா அர்ஜுனை பத்தி யோசிச்சு பார்த்தியா? எனக்கு அர்ஜுனை விட அப்பா தானா முக்கியம். ஸ்வாதி, நீ எடுத்த முடிவு நல்ல முடிவுதான். கண்டிப்பா நீ போற இடத்துல நல்லபடியா வாழ்வ. சாந்தி, தினேஷ் கூட தெரிஞ்சிருவான். ஆனா அவங்க அம்மா நினைச்சாதான். ஸ்வாதியோட குணத்துக்கு அவளுக்கு எந்த குறையும் வராதுங்க. அவ நல்லா இருப்பா. வரேன். நீ வாமா. வரேன்னா. ஸ்வாதி சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கா. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. அன்னைக்கு நான் அப்படி உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது. நான் இப்ப வந்தது உங்க மனசை காயப்படுத்துறதுக்கு இல்லப்பா. என்னால காயம்பட்ட உங்க மனசுக்கு மருந்து போறதுக்குப்பா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? தினேஷை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா, உங்க கவலை எனக்கு புரியுதுப்பா. அர்ஜுன் மாமாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு தானே யோசிக்கிறீங்க. அவர்கிட்ட நானே பேசி சம்மதம் வாங்குறேன்ப்பா. அனிதாவை கல்யாணம் பண்ணிக்க அவர் சம்மதிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. ஏம்மா, உனக்கு என் மேல கோவம் இல்லை? நான் ஏன்பா உங்க மேல கோவப்பட போறேன்? என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி பாழுங்கணத்துலயா தள்ள போறீங்க? சரிப்பா, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வரேன். டே அர்ஜுன், ஆஃபீஸ் போகிற வழியில் அப்படியே இந்த கரண்ட் பில்லை கொஞ்சம் கட்டிடு. அப்பா, இபி ஆஃபீஸ் போய் அந்த க்யூவில் நிற்கிறதுக்கு நான் ஆஃபீஸ்க்கு லீவ் தான் போடணும். அம்மா கோயிலுக்கு போகிறாங்க போல இருக்கு. இதை அவங்கள கட்டிட்டு சொல்லுங்க. நான் கட்டிடுறேங்க. இந்தா அப்படியே அம்மன் கோயிலுக்கு பாலாபிஷேகம் பண்ணணும். ஒரு 200 இருந்தா கொடுங்க. கரண்ட் பில் கட்டுறதுக்கு சர்வீஸ் சார்ஜா? பிள்ளைக்காக வேண்டிட்டு இருக்கேங்க.
வாமா. உங்க புள்ளைக்கு என்கிட்ட பேச பிடிக்கல. என் மேல கோவமா இருக்காரு போல இருக்கு. எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை சுவாதி. இது பார், உங்க அப்பா பெத்த 4 பிள்ளைங்களும் அவருக்கு அடிமையா இருங்க. அது தப்பு இல்லை. அதை தடுக்கிற உரிமையும் யாருக்கும் இல்லை. ஆனா நான் அவருக்கு அடிமையா இருக்கணும்னு மட்டும் நினைக்காத. இது பார் சுவாதி, நீ வேணா உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலாம். அர்ஜுனை தான் கட்டிப்பேன், அனிதா பிடிவாதம் பிடிக்கலாம். ஏன் பிடிவாதம் உங்க குடும்ப சொத்தாவே இருக்கலாம். ஆனா நீங்க இழுத்த இழுப்புக்கலாம் ஆட நான் தயாரா இல்லை. சுவாதி, அர்ஜுன் பேசுறதை கேட்கறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? ஆனா நல்லா யோசிச்சு பாரு, அவன் பேச்சில் இருக்க நியாயம் புரியும். மாமாவுக்கு நாங்க பயப்படலாம், எங்க பையன் அர்ஜுன் பயப்படணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும் சொல்லு? அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா என்ன சாதாரணமா ஒத்துக்கிட்டாரு. என்ன ஆட்டம் ஆடினார்னு உனக்கு தெரியாதா என்ன? ஆமா, என்னையும் பேச விடுங்க. நான் இங்க வந்தது உங்களையோ அர்ஜுன் மாமாவையோ கட்டாயப்படுத்துறதுக்கோ இல்ல கட்டளை போடவோ இல்லை. உங்க 3 பேரையும் கெஞ்சி கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். அவளை பேச விடுங்க. அவ என்னதான் பேசுறான்னு பார்க்கலாம். இத பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேக்குறீங்களா? நாம எல்லாருமே சொந்தக்காரங்க, காதலர்கள் இல்ல. நமக்குள்ள இருந்தது காதலும் இல்ல. பெரியவங்களா பார்த்து நிச்சயம் பண்ணாங்க, நாம சம்மதிச்சோம். அது நிச்சயமா உங்களுக்கு தெரியும். எங்க அம்மா ஒரு நாள், சுவாதி உனக்கு அர்ஜுனையும் அனிதாவுக்கு தினேஷையும் நிச்சயம் பண்ணிருக்கோன்னு சொன்னாங்க. 2 பேருமே ஒத்துக்கிட்டோம். ஒருவேளை அன்னைக்கே எங்க அம்மா, சுவாதி உனக்கு தினேஷையும் அனிதாவுக்கு அர்ஜுனையும் நிச்சயம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தாலும் என்னோட முடிவு எதுவாக தான் இருந்திருக்கும். எங்க அம்மா அனிதாவுக்கு தினேஷை நிச்சயம் பண்ணதுலயும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அனிதாவோட ஆசைக்கு, லெவலுக்கு, சொசைட்டிக்கு தினேஷ் சரியானவனா இருப்பான்னு எங்க அம்மா நினைச்சாங்க. நான் எப்பவுமே என் வாயால இவரைத்தான் கட்டிப்பேன்னு சொன்னதே இல்லை. பெரியவங்களா பார்த்து முடிவெடுத்தாங்க, நாம சம்மதிச்சோம். ஆனா இப்ப அந்த முடிவு காலத்தோட கட்டாயமா இருக்கு. மாப்பிள்ளைங்க மாற வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அது கூட ஒரு வகையில நீங்க தான் காரணம். பொண்ணுங்களை பார்த்தாலே பலவீனப்படுறவன் தினேஷ், பொண்ணை காப்பாத்துற பலசாலியா நீங்க இருந்திருக்கீங்க. உங்க 2 பேரையும் அனிதா கம்பேர் பண்ணி பார்த்திருக்கா, அதுல உங்களை செலக்ட் பண்ணிருக்கா. அதுல என்ன தப்பு? அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எங்க அக்கா நல்லவதான், கெட்டவ இல்ல. பெண்களுக்கே ஒரு ஆசை அவகிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். ஆனா பிடிவாதக்காரி, விரும்புறது வேணும்னு கேட்கறதுல எந்த தப்பும் இல்லையே. அவளுக்கு அது தப்பு இல்லை. ஆனா அவ விரும்புறத அடைய மத்தவங்களை கட்டாயப்படுத்துறது தப்புதான். நான் சொல்றத கேளுங்க. நான் என் பக்கம் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். உங்க முடிவை நீங்க தான் எடுக்கணும். அதுல நான் தலையிட முடியாது. நான் எங்க அப்பாக்காகவும் குடும்பத்துக்காகவும் எதை வேணா விட்டு தர தயாரா இருக்கேன். அத சொல்லிட்டு போதான் நான் வந்தேன். இது பாரு சுவாதி, நீ வேணா விட்டு தரலாம், ஆனா என்னால விட்டு தர முடியாது. ப்ளீஸ் மாமா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நம்ம குடும்ப உறவு பிரிஞ்சிடக்கூடாது. நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா நம்ம ஒருத்தர் பார்த்துக்க வேண்டாமா? சுவாதி, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு தான் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். உண்மையை சொல்லணும்னா
அனிதா வர்றதுல எங்களுக்கு இஷ்டமே இல்லை. அவன் மேல கோபம் ஒன்றும் இல்லை, அது என்னவோ எங்களுக்கு பிடிக்கல. அத்தை, நீங்க என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா எனக்கு உங்க வீட்டு மருமகளா வரதுக்கு யோகம் இல்லை, இனிமே வரவும் முடியாது. ஆனா ஒரு மகளா உங்க வீட்டுக்கு வரலாம்ல, உங்களுக்கு தான் மக இல்லையே. நீங்க என்னமாமா சொல்றீங்க? எனக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கலாம்ல? என்ன ஸ்வாதி நீ பேசுறதுலாம் உனக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா இதுக்கெல்லாம் சம்மதிக்க என்னால முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களை கட்டாயப்படுத்துறதுக்காக நான் இங்க வரல. ஆனா ஏன் முடிவை நான் சொல்லிடுறேன். என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எங்க அப்பா பேச்சுக்கு தான் கட்டுப்படுவேன். இப்ப எங்க அப்பா இருக்கிற நிலைமையில அவரோட பேச்சை மீறி அவரை இழக்க நான் விரும்பல. இந்த நிமிஷம் நான் ஆர்கியோட பொண்ணு தான். அவரை மீறி எனக்கு வேற எந்த உறவும் கிடையாது. என் முடிவை நான் சொல்லிட்டேன். உங்க முடிவு உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாரும் என் மேல பாசம் வச்சிருக்கிறதால உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க தான் வந்தேன். எங்க அப்பா சொல்ற தினேஷை தான் நான் கட்டிப்பேன்.